ஒரு கணவன் தன் மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்கன்னு நம்புறான். ஆனா 5 வருடத்துக்கு பிறகு அதே மனைவியும் அவனுக்கே தெரியாத அவன் மகனும் அவன் முன்னாடி நிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த கதை ஒரு அன்பான குடும்பத்தில்தான் ஆரம்பிக்குது. ஷியாம், மாலதி இவர்கள் சாதாரண தம்பதிகள் இல்ல. ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிரா நேசித்தவர்கள். மாலதி ரொம்ப அமைதியானவள், ஏழை வீட்டு பெண். ஆனா அவளோட மனசு தங்கம் மாதிரி. ஷியாமுக்கு அவள்தான் உலகம். ஆனா இந்த காதலை ஒருத்தி மட்டும் சகிக்க முடியல. அது ஷியாமோட அம்மா. அவங்க ஆசை என்னன்னா, என் பையன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். அதனால மாலதிய அவங்க மனசுல ஏத்துக்கவே மாட்டாங்க. நாளுக்கு நாள் வெறுப்பு அதிகமாகுது. அந்த நேரத்துல ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. மாலதி கர்ப்பம். இந்த செய்தி கேட்ட உடனே ஷியாம் சந்தோஷத்துல பறக்கிறான். வீட்டுல எல்லாரும் சந்தோஷம். ஆனா அம்மா மனசுல மட்டும் ஒரு கொடூரமான எண்ணம். இந்த பெண் குழந்தை பெற்றுட்டா இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க. ஷியாமை வேலைக்காக வெளியூருக்கு அனுப்புறாங்க. அவன் போனதும் மாலதியின் வாழ்க்கை மாறிடுது. அவளுக்கு ஆரம்பமாவது ஒரு நரகம். கர்ப்பமாக இருந்தாலும் ஓய்வு கிடையாது. காலையிலிருந்து மாலை வரை வேலை. காடுக்கு போய் விறகு எடுத்து வா. தண்ணீர் கூட குடிக்க முடியாது. ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்க. மாலதி அவள் வயசுல இருக்கிற குழந்தைக்காக அனைத்தையும் பொறுத்துக்கிறா. ஆனா அவள் எதிர்பார்க்காத ஒரு இரவு வருது. பயங்கரமான மழை, இடி, மின்னல். அந்த நேரத்துல மாமியார் மாலதியை கழுத்தை பிடிச்சு வீட்டுக்கு வெளியே தள்ளுறாங்க. இந்த வீட்டுல உனக்கு இடமில்ல. கதவு சாத்துது. மாலதி கர்ப்பத்தோட மழையில நனைஞ்சு அழுதபடியே நடக்கிறா. அவளுக்கு எங்கே போவது தெரியாது. அதே நேரம் ஷியாம்க்கு ஒரு ஃபோன். அம்மா அழைக்கிறாங்க. மாலதியும் உன் குழந்தையும் இறந்துட்டாங்க. அந்த ஒரு நொடி ஷியாமோட உலகமே உடைஞ்சு போகுது. அவனை நம்ப முடியாம இருந்தாலும் அம்மா சொன்னதுனால நம்பிடுறான். அந்த வேதனையோட அவன் உயிரோட இருந்தாலும் உள்ள செத்துடுறான். காலம் கடக்குது. 1 நாள், 2 நாள், மாதங்கள், அப்படி 5 வருடம். மாலதி இன்னும் உயிரோட இருக்கிறா. ஒரு பழைய குடிசை, அதுல ஒரு சிறிய பையன். அவளோட மகன் காய்கறி விற்று வயிற்று பிழைப்பு நடத்துறா. ஒவ்வொரு நாளும் போராட்டம். ஆனா அவள் மனசுல ஒரே ஆசை, ஒரு நாள் ஷியாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும். மறுபக்கம் ஷியாம் அம்மா கட்டாயம் பண்ணி லீலா என்ற பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அந்த வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. அவனோட மனசுல இன்னும் மாலதி தான். ஒரு நாள் வேலை விஷயமாக வெளியூர் போறான். நடக்க நடக்க தாகம் தாங்க முடியாம ஒரு மரத்தடியில உட்கார்றான். அப்போ ஒரு பெண் காய்கறி விற்கிறதை பார்க்கிறான். அவளிடம் தண்ணீர் கேட்கிறான். அவள் திரும்பி பார்க்கிறா. அந்த ஒரு பார்வை ஷியாம் அதிர்ச்சியில உறைந்து போறான். அது மாலதி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டு கதறாங்க. அந்த நேரத்துல ஒரு சிறிய பையன் ஓடி வந்து அம்மா நான் மாலதியை அணைக்கிறான். ஷியாம் மனசு துடிக்குது. அவனுக்கு புரியுது, அது அவன் மகன். அந்த நொடி அவனோட வாழ்க்கை திரும்ப உயிர் பெறுது. மாலதி அனைத்தையும் சொல்றா. அந்த துரோகம், அந்த கொடுமை எல்லாமே. ஷியாம் கோபத்துல எரிகிறான். அவங்க இருவரையும் கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போறான். அம்மாவை முன்னாடி நிக்க வைக்கிறான். யான் இப்படி செய்தீங்க? அம்மா சும்மா நிக்கிறாங்க. ஷியாம் சொல்றான், ஒரு உயிர் போயிருக்கும் என்று கூட யோசிக்கல. அந்த ஒரு வார்த்தை. வீட்டுல அமைதி. பிறகு ஷியாம் ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த வீடும் சொத்தும் உங்களுக்க, எனக்கு என் மனைவியும் மகனும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய வீட்டை விட்டு வெளியேறான். அந்த நாள் முதல் மாலதி, ஷியாம்
அவர்களோட மகன் ஒரு சிறிய வீட்டில் ஆனா உண்மையான சந்தோஷத்தோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் பேராசை, கர்வம், அதனால தன் மகனை இழந்த அம்மா தனிமையில தவிக்கிறாங்க. இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, பணம் எல்லாம் இல்ல, உண்மையான அன்புதான் வாழ்க்கை. தீமை எப்போவும் நீடிக்காது. உண்மை ஒரு நாள் வெல்லும்.